விமானப்படையில எந்த அளவுக்கு நம்ம மேம்பட்டு இருக்கோம் அப்படிங்கறது பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவதற்காக விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற குரூப் கேப்டன் திரு வினோத் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ லாகூர்ல இந்தியா தரப்பிலிருந்து இந்த தகர்க்கப்பட்ட அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது ட்ரோன் வகை தாக்குதல்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஹாப்பி வகை ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. விமானப்படை மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சவாலான ஒன்று சார்? ஹார்பி ட்ரோன் நம்ம இண்டக்ட் பண்ணோம் 2005-2010. ஸோ இந்த ட்ரோன் ஹார்பி ட்ரோனை பண்ணின ஒரு கண்ட்ரி இஸ்ரேல். நீங்க பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேல இருக்கும் கிளியர்லாம் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் இஸ்ரேல் அப்படின்னு. அவங்களுடைய ஒரு எதிரி கண்ட்ரி இஸ்ரேல். அந்த இஸ்ரேல்ல இருந்து வந்த டெக்னாலஜி தான் இந்த ஹார்பி. அதுவும் ஆஃப் த ஷெல்ஃப் வரல. அவங்களுடைய டெக்னாலஜி அண்ட் இனிஷியலி வந்ததெல்லாம் ஆஃப் த ஷெல்ஃப். அதுக்கப்புறம் இந்தியா கூட அவங்க இந்தியாவும் இஸ்ரேலும் உட்கார்ந்து வி டெவலப் திஸ் டெக்னாலஜி டுகெதர். இந்த ஹார்பின்னு ஹார்பின்னு சொல்லுவோம். இந்த ட்ரோன் லாய்டரிங் மியூனிஷன் கேட்டகரியில வர்ற ஒரு ட்ரோன். அதாவது இந்த ட்ரோனை லான்ச் பண்ணும்போது அது அந்த ட்ரோன் கிட்ட டார்கெட் கிடையாது. அந்த ட்ரோன் டார்கெட் இல்லாம தான் லான்ச் ஆகுது. அது லாய்டர் பண்ணும். அப்படி மேல போய் கொடை போல அங்கேயே நின்றுட்டே இருக்கும். And in the RP is specifically designed for anti-radar. அதாவது எந்த ரேடாரை நீங்க எப்போ ஆன் பண்ணீங்கன்னா அப்பவே அது அந்த வீடியோல பார்க்கலாம். அது அப்படியே டைவ் பண்ணி உடைச்சிடும். நீங்க உங்க ஃபுல் பார்டர் ஏரியால ரேடாரை ஆனே பண்ண முடியாது. அது பாகிஸ்தானிகளுக்கு புரிந்து விட்டது. அதாவது VHF ரடாராக இருக்கட்டும், UHF ரடாராக இருக்கட்டும், இல்லைன்னா சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி ரடாராக இருக்கட்டும், அந்த அளவிற்கு